தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவு. என்னுடைய பெயர் வந்து ஜாபர் சாதிக். நான் ஒரு சமூக ஆர்வலர். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா, தாராபுரத்துல புதிய பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய ஆற்று பாலத்துக்கு கீழ் நிக்கிறோம். இந்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா, மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் போகக்கூடிய பகுதி. இந்த பகுதியில போகக்கூடிய தெரியாத நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆத்துக்கு கீழே இங்க இருக்கக்கூடிய இடத்த பார்த்து குளிக்கலாம்னு சொல்லி வந்துடுறாங்க. குளிக்கலாம்னு சொல்லி வந்து இது வந்து ஆழமான பகுதி. இங்க வந்து புதைக்குழி இருக்கு. இங்க நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2ல இருந்து 3 பேர் வந்து இங்க சிக்கி செத்துடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, வரக்கூடிய காலங்களில் இந்த பகுதியில் போறக்கூடியவங்களாகட்டும், தாராவூரை சேர்ந்தவங்களாகட்டும், இந்த இடத்துல வந்து குளிக்கிறத வந்து தவிர்த்துக்குங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த பாலம் உருவான நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 60 பேருக்கு மேல வந்து இறந்ததா வந்து தகவல் சொல்றாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இறந்தவங்க வந்து நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம். ஏன் நம்ம இன்னைக்கு பதிவு செய்யறோம்னா, இந்த விழுந்து செத்தவங்களுடைய வலி, வேதனை, கண்ணீர் நம்ம கண்கூட பார்த்திருக்கோம். ஏன்னா வரக்கூடிய நாட்களையாவது இந்த விபத்துகளை தவிர்க்கணுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த பகுதியை சேர்ந்த மக்களா இருந்தாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, தாராபுரம் புதிய பைபாஸ் சாலையில இந்த பாலத்துக்கு கீழே இங்க வந்து குளிக்கிறத வந்து தவிர்த்துக்குங்க. இதை குளிச்சு இருக்கிற மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த இடத்த வந்து குளிக்கிறத தவிர்த்துக்குங்க. தமிழக முதல்வர் வந்து கவனத்துக்கு வந்து கொண்டு சொல்றோம். வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு உயிர் பலி நடக்காம இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியை அமைச்சு தரணும். இல்லையா வேலிகள் அமைச்சு இந்த பகுதியில யாரும் வந்து குளிக்காத அளவுக்கு தடை செஞ்சு தரணும்னு சொல்லி நம்ம தாராபுரம் மக்கள் சார்பா, சமூக ஆர்வலர் சார்பா கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.